ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் எண்ணெயே இல்லாமல் மீன் ஃப்ரை சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே மீனை நல்லா சுத்தமாக கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இதில் உப்பு மஞ்சத்தூளும் ஏற்கனவே சேர்த்து கலந்து வச்சாச்சு. இதில் தனியாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இதை மசாலாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூளை வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவீங்க அப்படின்னா குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இல்லைனா ஃபிஷ் ஃப்ரை மசாலா யூஸ் பண்ணுவீங்கன்னா அதையும் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக எந்த மசாலா போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவீங்களோ அதையே சேர்த்துக்கலாம். நான் இங்கே எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டேன். அதோட கூடவே உப்பு மஞ்சத்தூள் முதல்லையே நான் போட்டு வச்சுருந்தேன். நான் ஒடிஷா ஸ்டைலில் குழம்பு செய்கிறதுக்காக உப்பு மஞ்சத்தூள் போட்டு மீன் வறுத்து தான் குழம்பு செய்வோம் எப்போவுமே. அதனால் ஏற்கனவே சுத்தம் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுருந்தோம். அதனால் இந்த மசாலா மட்டும் சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கிறோம். நீங்கள் கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்காக எந்த மசாலா சேர்ப்பீங்களோ அந்த மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வச்சிடலாம். மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சமையல் எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ அடுப்பு மேலே ஒரு தவா வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருங்க. தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு வாழை இலையை வச்சுருங்க. இந்த மாதிரி வாழை இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வச்சிடலாம். இந்த மாதிரி எவ்வளோ மீன் இருக்கோ அந்த மீன் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நிறைய மீன் வச்சுருந்தீங்கன்னா ஒரே தடவையில் நிறைய பெரிய இலையாக வச்சு அதுக்கு மேலே எல்லா மீனையும் வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா மீனையும் வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட போகிறோம். இது நல்லா வேகட்டும். இப்படி மூடியாச்சு. இப்போ இது இப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிருக்கு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி மீன்லேருந்து நல்லா எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். பொதுவாகவே மீனில் நிறைய எண்ணெய் இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது பாருங்கள். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு சைடு வெந்துடட்டும் அப்படியே இந்த இலையிலையே. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த தட்டு பாருங்கள், மீன் சூப்பராக வெந்துருச்சு. மேலே நல்ல எண்ணெய் வந்திருக்கு மீன் ஃபிஷ்லெல்லாம். அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டு இந்த வாழை இலை மேலேயே இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சைடு தான் வெந்திருக்கு. இந்த மாதிரி திருப்பிக்கலாம். 2 சைடும் நல்லா வேக வச்சிடலாம். அந்த இலை அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கு மேலேயே போட்டு தான் இந்த மாதிரி திருப்பிக்கணும். எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அதே மாதிரி திருப்பி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நான்ஸ்டிக்கில் செய்யும்போது நான்ஸ்டிக் உடம்புக்கு நல்லதில்லை. ஆனால் நான்ஸ்டிக்கில் செய்யும்போது எண்ணெய் போடாமல் அப்படியே கூட செய்யலாம், அது ஒட்டாமல் வர்றதுக்காக. ஆனால் நம்ம இரும்பு கல்லில் இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யும்போது வாழை இலையை வச்சு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது சூப்பராக அப்படியே வேகட்டும். தேவைப்பட்ட வாழை இலையை சுற்றி கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. இப்போ இதை மறுபடியும் மூடிடலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 சைடுமே சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இன்னும் ஒரு குட்டி ப்ராசஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா, இப்போதைக்கு மீன் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஆனாலும் ஒரு சிலருக்கு அந்த லைட்டாக தவாவில் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மீனை அப்படியே தூக்கி அந்த இலையை எடுத்துட்டு அந்த மீன் தவாவில் அப்படியே திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ மீனில் நல்ல எண்ணெய் வந்திருக்கும். ஏன்னா மீனில் எண்ணெய் ஏற்கனவே இருக்கும். அதனால் அந்த மீன் எண்ணெய் லைட்டாக வெளியே வந்திருக்கு. இப்போ கடைசியாக முடிஞ்ச அப்புறமா நீங்கள் அந்த தவா மேலே போட்டு எடுக்கும்போது லைட்டாக தீஞ்ச மாதிரி அந்த டேஸ்ட் வந்துடும். இது சுத்தமாகவே ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் செய்யலாம், இல்லைன்னா இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை. இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணாலும் சேர்த்து இதை வறுத்துக்கலாம். வறுக்கிற ப்ராசஸ் இந்த மாதிரி தான். எல்லாத்தையும் திருப்பி போட்டு இலையை எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை சூப்பராக அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு ட்ரிங்க்ஸ் பார்க்கலாம். இது ஒரே ட்ரிங்க்ஸில் நமக்கு எத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு இதை ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் பவுடர், நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூள் பவுடர் எடுத்துக்கணும். அதில் வெது வெதுப்பான தண்ணி
ரொம்ப சூடாக இருக்கிற தண்ணியில் சும்மா வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியை இதில் ஊற்றிக்கணும். பாருங்கள், இப்போ இந்த தண்ணியை வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி குடித்தா 5 விதமான பிரச்சனையை நம்ம சரி பண்ணலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு பொருள் நம்ம சேர்க்கணும். இப்போ வந்து இது ரெடியாக இருக்குது, ஆனால் இனிப்பு வந்து இல்லைன்னா குடிக்கிறதுக்கு எப்படி இருக்கும், அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் தேன் சேர்த்துக்கணும். சூடு வந்து ஆறின பிறகு இதில் தேன் நம்ம சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு சுடு தண்ணி கலந்து வச்சுட்டு ஆறின பிறகு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சுக்கணும். இதனால் எலும்பு பிரச்சனைகள், மூட்டு வீக்கம், ஒரு சிலருக்கு மூட்டு வலி, முட்டி வலி, எலும்பு பிரச்சனைகள் நிறையவே இருக்கும் வயசானவங்களுக்கு. அவங்க வந்து தினமும் இதை காலையில் குடிச்சுக்கிட்டிங்கன்னா எலும்பு வலியோ மூட்டு வலியோ சுத்தமாக இருக்காது. காலையில் வெறும் வயதில் தான் குடிக்கணும், சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸு குடிச்சிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வேலை செய்யும். மூட்டு வலியோ முதுகு வலி இடுப்பு வலி இருக்கவங்க வயசானவங்க இதை தினமும் கூட குடிக்கலாம். வாரத்தில் ஒரு 3 நாளாச்சும் இதை குடிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் சரி பண்ணலான்னா, வயசான மாதிரி தோற்றம், ஒரு சிலருக்கு கம்மியான வயசுலேயே வயசான மாதிரி தோற்றம் தெரியும். அவங்க வந்து இந்த ட்ரிங்க்ஸை வந்து குடித்தாங்கன்னா அவங்க வயசான அந்த தோற்றம் வந்து கொஞ்சமாக கம்மியாயிடும். அதிகமாக வந்து வயசு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக வயசான மாதிரி தெரிவாங்க, அவங்க வந்து இதை பயன்படுத்தலாம். ரொம்பவே சூப்பராக வேலை செய்யும். வாரத்தில் ஒரு 2-3 நாள் குடிச்சிங்கனாலும் போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் சரியாகவே ஜீரணம் ஆகலை அப்படின்றவங்க இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிங்கன்னா சூப்பராக ஜீரணமாகும். என்ன சாப்பிட்டாலுமே உங்களுக்கு உடனே ஜீரணம் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு 3 நாள் இல்லை 4 நாளாச்சும் நீங்கள் குடிக்கலாம். இப்போ இதை யார் யார் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து மஞ்சத்தூளோட பவுடர் வந்து அந்த தண்ணியை குடிக்கக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் குடிக்காதீங்க. அதுக்கப்புறம் வயிற்றில் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வயிற்றில் இருக்கிற ஆளுங்களும் இதை பயன்படுத்தாதீங்க, அது நல்லதில்லை. மீதி எல்லாருமே இதை பயன்படுத்தலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஆகும் சரியாயிடும், நல்ல ஜீரணமாகும், எலும்பு வலி சரியாகும், மூட்டு வலி சரியாகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.